இருக்கிற ஒரு அதிசய காட்டோட பெயர் மின்மினி உலகம். அங்கே மரங்கள் பேசும், மேகங்கள் பாடும், ஏன் மீன்கள் கூட காற்றில் பறக்கும். அந்த உலகத்தில் ஒரு குட்டி நரி இருந்துச்சு. அதோட பேர் ஜில்லு. ஜில்லு ரொம்ப புத்திசாலியாக இருந்துச்சு. ஆனால் அது எப்போவும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசும். நான் சந்திரனுக்கு போயிட்டு வந்தேன், டிராகனோட நண்பன்னா, நேற்று நான் மின்னலை பிடிச்சேன் அப்படின்னெல்லாம் குட்டி விலங்குகள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. குட்டி விலங்குகளும் ஆரம்பத்தில் இதை நம்பினாங்க. ஆனால் தினமும் இந்த பொய்யை கேட்டு கேட்டு எல்லாரும் சலிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் வானத்தில் இருந்த பெரிய உண்மை நட்சத்திரம் திடீர்னு மங்க ஆரம்பிச்சிட்டு. அந்த நட்சத்திரம் ஒளி கொடுக்கலன்னா மின்மினி உலகமே இருட்டாயிடும். எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளிக்கதவு திறந்துச்சு. அதிலிருந்து நீளமான தாடியோட ஒரு மந்திர ஆமை வந்துச்சு. அந்த ஆமையோட பெயர் தத்துவ தாத்தா. அவர் மெதுவாக சொன்னார், இந்த உலகத்தில் பொய்கள் அதிகமாயிடுச்சு, அதனால்தான் உண்மை நட்சத்திரம் ஒளியை இழக்குது. எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. தத்துவ தாத்தா இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த நட்சத்திரத்தை மீண்டும் ஒளிர வைக்க உண்மை விதை தேவை. அது கிடைக்க 3 மாய உலகங்களை கடந்து போகணும். எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் ஜில்லு உடனே கத்தனான், அதை நான் செஞ்சிடுவேன். உண்மையிலேயே அவனுக்கும் பயந்தான். ஆனால் எல்லாருக்கு முன்னாடியும் தன்னை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டான். அடுத்த நொடியே ஜில்லுவோட காலடியில் ஒரு மாய சக்கரம் தோன்றுனுச்சு. அவன் நேராக வானத்துக்குள்ளே இழுக்கப்பட்டான். முதல் உலகம் சிரிக்கிற கண்ணாடி நகரம். அங்கே இருக்கிற எல்லா வீடுகளும் கண்ணாடியால் ஆனது. ஜில்லு அந்த உலகத்துக்குள்ளே போன உடனே 1000 கண்ணாடிகள் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. பொய்யன் வந்துட்டான், மின்னலை பிடிச்ச நரி வந்துட்டான். ஜில்லுவுக்கு அதெல்லாம் கேட்ட உடனே கோபம் வந்துருச்சு. நான் ஒன்றும் பொய்யன் இல்லை. உடனே அவன் மூக்கு நீள ஆரம்பிச்சது. அவன் பயந்து ஐயோ அப்படின்னு சொன்னான். கண்ணாடியெல்லாம் சிரிச்சுது. ஒரு சிறிய கிளி அங்கே வந்துச்சு. இங்கே பொய் சொன்னால் உடம்பே மாறிடும் அப்படின்னு சொன்னுச்சு. ஜில்லு பயந்தபடி அமைதியாக நடந்தான். திடீர்னு அங்கே ஒரு பாலம் வந்துச்சு. அதில் எழுதி இருந்துச்சு, உண்மையை சொன்னால் மட்டும் பாலம் திறக்கும் அப்படின்னு. ஜில்லு மெதுவாக சொன்னான், நான் எல்லாரும் என்னை பெரியவனா நினைக்கணும்னு தான் பொய் சொன்னேன் அப்படின்னு. உடனே பாலம் தங்கமாக மாறி திறந்துச்சு. ஜில்லுவுக்கு மனசுக்குள்ளே ஒரு லேசான சந்தோஷம் வந்துச்சு. 2வது உலகம் நினைவுகளை திருடுற மேகம். இந்த உலகம் முழுக்க கருப்பு மேகங்கள் தான் இருக்கும். அங்கே ஒரு பெரிய மேகராட்சசன் இருந்தான். அவன் எல்லாரோட நல்ல நினைவுகளையும் சாப்பிட்ருவான். ராட்சசன் ஜில்லுக்கிட்ட கேட்டான், உன் வாழ்க்கையிலேயே நடந்த மிகச்சிறந்த விஷயம் என்ன? ஜில்லு வழக்கம் போல் நான் ராஜாவை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல போனான். ஆனால் திடீர்னு நின்றுட்டான். இல்லை, அது உண்மை இல்லை. அவன் கண்கள் கீழே பார்த்துச்சு. ஒரு நாள் நான் அழுதுகிட்டு இருந்த முயலுக்கு உணவு கொடுத்தேன். அது சிரிச்சது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே கருப்பு மேகங்கள் மெதுவாக வெள்ளையாக மாற ஆரம்பிச்சது. மேகராட்சசம் சின்ன பூனையாக மாறிடுச்சு. உண்மையான நல்ல மனசு தான் இருட்டை வெளிச்சமாக மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த பூனை மறைஞ்சிருச்சு. ஜில்லு அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இப்போ ஜில்லு கடைசி உலகத்துக்குள்ளே போக போகிறான். அது பொய்களோட அரண்மனை. அது ரொம்பவும் பயங்கரமான இடம். அங்கே 1000 கதவுகள் இருக்கும். ஒவ்வொரு கதவும் ஜில்லுக்கு முன்னாடி வந்து பொய்களை பேச ஆரம்பிச்சது. நான் சந்திரனுக்கு போனேன், டிராகன் என் நண்பன், நான் எல்லாத்துலேயும் முதல். அந்த சத்தம் அதிகமாகி ஜில்லுவோட காதுகள் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. திடீர்னு ஒரு இருண்ட உருவம் வந்தது. அது ஜில்லுவை போலவே இருந்தது. நான் தான் உன் பொய்களின் நிழல் அப்படின்னு அது கத்துனுச்சு. அந்த நிழல் பெரிய மிருகமாகி, நீ உண்மையை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் நான் மறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை துரத்துனுச்சு. ஜில்லு பயந்து ஓடினான். ஆனால் எங்கே போனாலும் அந்த நிழல் பின்தொடர்ந்துச்சு. இறுதியாக அவன் கண்ணீர் விட்டு அழுதான். ஆமாம், நான் நிறைய பொய்களை சொன்னேன். எல்லாரும் என்னை விரும்பணும்னு தான் அப்படி செஞ்சேன். ஆனால் இனிமேல் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவன் கத்தின உடனே முழு அரண்மனையும்
வெளிச்சத்தால் நிரம்பினுச்சு. நிழல் புகையாக மறைஞ்சுது. அதுக்கு நடுவில் ஒரு சிறிய ஒளி விதை மிதந்து வந்துச்சு. அதுதான் அந்த உண்மை விதை. ஜில்லு அதை எடுத்துக்கிட்டு மின்மினி உலகத்துக்கு திரும்பினான். அவன் விதையை உண்மை நட்சத்திரத்தில் வச்ச உடனே வானமே தங்க நிறமாக ஒளிர்ந்துச்சு. மரங்கள் மீண்டும் பாட ஆரம்பிச்சது. மீன்கள் வானத்தில் குதிச்சு விளையாடுனது. எல்லாரும் ஜில்லுவை சுற்றி நின்னாங்க. ஆனால் இந்த முறை ஜில்லு பெருமையாக பேசலை. அவன் சிரித்தபடி சொன்னான், ஹீரோவாக இருக்கணும்னா பொய் தேவையில்லை, உண்மை போதும். அன்னையிலிருந்து ஜில்லு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் எப்பவும் எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா நேர்மை தான் உலகத்திலேயே மாய சக்தி கொண்ட பெரிய செல்வம்.